ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இந்தியாவின் வலிமையான உளவு பிரிவால் தீவிரவாத தாக்குதல்கள் முறியடிக்கப்படுவதாக ராணுவ உயரதிகாரி சதீஷ் டுவா கருத்து. மகாமக குளத்தில் 24 மணி நேரமும் நீராட பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. அதிபர் தேர்தலில் தான் வெற்றி பெற்றதாலேயே போர்க்குற்ற விசாரணையிலிருந்து ராஜபக்சே தப்பியுள்ளதாக சிறிசேனா பேச்சு. அரக்கோணம் தொடர்வண்டி நிலையம் அருகே கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளா நிதி ஒதுக்கியது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என ஜி.கே. வாசன் கருத்து. திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற கோரி உண்ணாநிலை மேற்கொண்டுள்ளவர்களுக்கு ஜவஹர்லால் நேரில் ஆதரவு. திருவள்ளூர் அருகே மகிழுந்தும் சரக்குந்தும் மோதி கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்வு. நியூசிலாந்து நாட்டில் திடீர் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவு என தகவல். பாகிஸ்தான் குறித்த டேவிட் ஹெட்லியின் வாக்குமூலத்தில் கடுகளவும் உண்மை இல்லை என பர்வேஸ் முஷாரப் விளக்கம். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.